Welcome back to CMA Asan. இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 3 ஆஃப் சேலரி. இது CMA இன்ட்டு டைரக்ட் டாக்ஸேஷனில் இருக்குது. போன 2 கிளாஸில் இன்ட்ரோவும் சேலரி கிராஜுவேட்டியை பொறுத்த வரைக்கும் 3 கேசஸாக பிரித்து அதில் 2வது கேஸில் ஒரு சப்டிவிஷன் மட்டும் பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு சம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அசோக் ஏபிசி லிமிடெட் அப்படின்றதோட எம்ப்ளாயி கிராஜுவேட்டி வாங்குறாரு, 2,05,000 வாங்குறாரு, பிஓஜி ஆக்டில் கவராயும் இருக்கார். ரிட்டையர் எப்போ ஆகிறாருன்னா 10th September 2020 ஆஃப்டர் கிவிங் 35 years and 7 months. லாஸ்ட் ஆன் சேலரி வந்து 2,700 per month. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் என்னென்னலாம், ஃபஸ்ட்டு அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு பார்க்கணும். நான் கவர்மெண்ட், ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயினா எக்ஸாம்டட்னு தெரியும். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா பிஓஜிஏல கவர் ஆகிருக்காரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இது ஆக்சுவலாக பிஓஜிஏ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் கவர் ஆகிருக்காரா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். கவர் ஆகியிருந்தார்னா 15/26 ஃபார்முலா வரும். கவர் ஆகலைன்னா 15/13 இன்னொரு ஃபார்முலா வரும். அதை நம்ம பின்னாடி அந்த ப்ரொவிஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது நான் கவர்மெண்ட்டா, அதுக்கப்புறம் பிஓஜிஏல கவர் ஆகிருக்காரா இல்லையா, அதுக்கப்புறம் இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ் வேலை பார்த்துருக்காரு, அதுக்கப்புறம் சேலரி. இது 4 தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது 2 முடிஞ்சிருச்சு. இயர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். இயர்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, 35 years and 7 months. இந்த ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டட் இயர்ஸுங்கிறது 6 monthsக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட அது ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். இது இங்கே 7 months இருந்திருக்காங்க. ஸோ தாராளமாக 36 years அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆன் சேலரி வந்து ரொம்ப போட்டு அவங்க குழப்பில் 2,700 per monthன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இது அப்படியே நம்ம சம்பளம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ஆக்சுவல் கிராஜுவேட்டி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, 2,05,000. எக்ஸாம்ட் அண்டர் செக்ஷன் 10 சப்செக்ஷன் 10 கிளாஸ் 2 வந்து என்னென்னா whichever is lower, இது 3ல் எது கம்மியாக இருக்கோ அதுதான் லெஸ் பண்ணணும். ஸோ கிராஜுவேட்டி வந்து 2,05,000 ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணது. ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் வந்து 20 lakhs. ஃபார்முலா பாருங்கள், 15/26 இன்டூ லாஸ்ட் ஆன் சேலரி 2,700 per month இன்டூ இயர்ஸ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணியிருந்தோம்னா 36. ஏன்னா 35 years 7 months இருக்கிறதுனால 36. இதை கேல்குலேட் பண்ணால் 56,777 வருது. இதில் எது லெஸ்ஸராக இருக்குன்னு பாருங்கள். இந்த அமௌண்ட் தான் லெஸ்ஸராக இருக்குது. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து லெஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்ஸபிள் கிராஜுவேட்டி எவ்வளோ, 1,48,923. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இஃப் நத்திங் இஸ் செட், எம்ப்ளாயி இஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ட் கவர்ட் அண்டர் பிஓஜிஏ ஆக்ட். இப்போ இவர் என்ன மாதிரியான எம்ப்ளாயி, கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை பிஓஜிஏல கவர் ஆகிருக்காரா இல்லையா அப்படின்னு சம்மில் எதுவுமே சொல்லலைன்னா நீங்கள் கீழே அசம்ஷன் அப்படின்னு எழுதி இவர் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் பிஓஜிஏல கவர் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி வர அசம்ஷன் எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சம் போட்டுருங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு, இஃப் நாட் கவர்ட் அண்டர் பிஓஜிஏ எக்ஸம்ஷன் ஷல் பி. ஒருவேளை அவர் பிஓஜிஏல கவர் ஆகலைன்னா அப்போ எப்படி சம் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 இது மட்டும்தான் மாறப்போகுது. என்னென்னா கிராஜுவிட்டி, ஆக்சுவல் கிராஜுவிட்டி அப்படியே தான் இருக்கும், ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட்டும் அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபார்முலா மட்டும் மாறும். இந்த 15/26க்கு பதிலாக 15/30 அப்படின்னு மாறும். லாஸ்ட் ஆன் சேலரிக்கு பதிலாக ஆவரேஜ் சேலரி per month அப்படின்னு இருக்கும். இந்த கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்லேயும் இங்கே நம்ம என்ன பார்த்துருப்போம்னா 6 மாதத்துக்கு மேலே ஒரு நாள் இருந்தால் கூட அதை 1 year அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணிக்கணுமா. இங்கே வந்து இவங்க இப்போ சப்போஸ் 35 years 9 months அப்படி இருந்தால் கூட 35 years 11 months அப்படி இருந்தால் கூட 35 years அப்படின்னு மட்டும்தான் போடணும். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு இங்கே இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ 6 months above 6 monthsங்கிறது இங்கே 1 year கிடையாது, ஒன்லி 6 month மட்டும்தான். ஆவரேஜ் சேலரி பொறுத்த வரைக்கும் பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ப்ளஸ் கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர். அதில் ஆவரேஜ் சேலரிங்கிறது, அதில் சாதாரணமாக சேலரிங்கிறது என்ன, பேசிக் ப்ளஸ் ஃபுல் டிஏ அப்படின்னு இருக்கும். இதில் பேசிக் ப்ளஸ் டிஏ ஃபார்மிங் பார்ட் ப்ளஸ் கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் டர்ன் ஓவர் லாஸ்ட் 10 months இமீடியட்லி ப்ரிசீடிங் த மந்த் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இட்ஸ் ஆவரேஜ். இதில் சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இப்போ இவர் எந்த மந்தில் ரிட்டையர் ஆகிறாரு, 10th September. அப்போ செப்டம்பரை விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி என்ன வரும், ஆகஸ்ட்டு, ஜூலை, ஜூனு, இப்படியே நீங்கள் அடுத்ததுலேருந்து அந்த ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து அதுக்கு முந்தின 10 months வரைக்குமான சேலரி எடுத்துக்கிட்டு அதுக்கு 10/10 போட்டிங்கன்னா ஆவரேஜ் கிடச்சிரும். பர் மந்த் அப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணோம். இப்போ இதில் சம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த ப்ரொவிஷனில் சம் கொடுத்துருக்காங்க. Mr. Oldman retired from job after 29 years 6 months 15 days.
On 17/12/2020 received gratuity ரிசீவ் பண்ணுறாங்க 4 lakhs. salary DA HRA கமிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்க்ரிமெண்ட் எப்போ கொடுக்குறாங்கன்னா 1/4/2020 ஆஃப் 1000 per month in basic. டேர்ன் ஓவர் 1 lakhs per month. நான் இதை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இவங்க எப்போ இது இன்க்ரிமெண்ட்னா 1/4/2020லே இவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இந்த 6000ங்கிறது இந்த 1000 ஆட் ஆகி தான் இருக்குது. ஏன்னா இவங்க ரிட்டையர் ஆகும்போது இருக்கிற சேல்ரி இதெல்லாம் சேல்ரி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ரிட்டையர் ஆகும்போது 6000 இருக்காங்க. ரிட்டையர் என்னைக்கு ஆகிறாங்க 17/12 அப்போ ஆகுறாங்க. அதுக்கு முன்னாடியே 1/4/2020லேயே உங்களுக்கு 1000 per month கொடுத்துட்றாங்க. அப்போது 1/4/2020க்கு முன்னாடி என்னவா இருக்கும் இவங்களுக்கு பேசிக்கை பொறுத்த வரைக்கும் 5,000 இருந்திருக்கணும். கரெக்டாக பேசிக் வந்து 6000 per monthன்னு ரிட்டையர் ஆகுறாங்க 17/12. 1/4/20ல் 1000 இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட பேசிக் 5000 per month அப்படி இருக்கணும். ஓகே, calculate taxable gratuity if he is government or non-government employee by POGA. non-government employeeலையும் நாட் கவர்டு பை POGA வருதா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயினா பார்த்துடலாம். கிராஜுவேட் வந்து எக்ஸாம்ட்டு எந்த செக்ஷன் படினா 10 subsection 10 class 1. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா கிராஜுவிட்டியில் கவர் ஆகிட்டு இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அந்த ஃபார்முலா இது எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க. ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு 4 lakhs, இது 20 lakhs அதெல்லாம் அப்படியே போட்டுட்டோம். 15/26 இன்ட்டு 29க்கு பதிலாக இங்கே 30 வரும். ஏன்னா இதுலேருந்து 1 நாள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து 1 yearன்னு கேல்குலேட் பண்ணோம். ஸோ 29 yearsங்கிறது 30 years ஆகிடுச்சு. 7200. ஏன் 7200? பேசிக் ப்ளஸ் டிஏ மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ 6000 + 1200 7200. இதை நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா 124,615 வரும். இதில் விச்செவரஸ் லெஸர் வந்து இந்த அமௌண்ட்டு தான். ஸோ லெஸ் பண்ணால் டாக்ஸபிள் கிராஜுவிட்டி 2,75,385. அடுத்து இந்த சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. கவர்மெண்ட்டும் முடிஞ்சிச்சு, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர் ஆயிருந்தா இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நாட் கவர்டு பை பிஓஜியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி பிஓஜிஏல கவர் ஆகலைன்னா கிராஜுவிட்டி 4 lakhs, எக்ஸாம்ட் அண்டர் செக்ஷன் 10 subsection 10 class 3 whichever is lower. ஆக்சுவல் வந்து 4 lakhs போட்டாச்சு, ஸ்டாச்சுட்டரி அமௌண்ட் 20 lakhs போட்டாச்சு. 15/30 இங்கே வந்து 26 கிடையாது 30 நல்லா பாருங்கள். அதே மாதிரி இயர்ஸ் வந்து